டாடா சரவணகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாளில கிரேஸ் அவங்க செஞ்ச வெற்றிலை பூண்டு சாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வெற்றிலை பூண்டு சாதம் ஜலதோஷம், சளி, இருமல், தொண்டை வலி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ரெமடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபிஸும் நிறைய கேக் மேக்கிங் வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வெற்றிலை பூண்டு சாதம் செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நிலக்கடலை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா கீரி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 10லேருந்து 15 உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதும் 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 4 வெத்தலையை காம்பு நரம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெத்தலை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்குனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா கசந்துரும். இப்போ இது கூட 2 கப் ஆற வச்ச ஒயிட் ரைஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா பொடியை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர் ஹெல்த்தியான வெற்றிலை பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.